கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் நேற்று கைது செய்யப்பட்ட சயான் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் ஐஸ்வர்யாவிடம் கேட்கலாம். ஐஸ்வர்யா, விபத்துக்குள்ளாகி மருத்துவமனையில சிகிச்சை பெற்றவரை காவல்துறையினர் கைது செய்த நிலையில தற்போது மீண்டும் சயான் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரே, அதோட விவரம் என்ன, பின்னணி என்ன, விரிவா சொல்லுங்க. அதாவது இந்த கொடநாடு காவலாளி கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இரண்டாவது குற்றவாளியாக கருதப்பட்ட கேரள மாநிலத்தை சேர்ந்த சயான் நேற்றைய தினம் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அதாவது நேற்று அவர் கோத்தகிரி காவல்துறையினால் நேற்று குன்னூரில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கும் இந்த வழக்கு விசாரணைக்காக நேற்று காலை சுமார் 8:30 மணி அளவில் இங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டார். இங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டவர் நேற்று முதல் கட்டமாக அந்த கொடநாடு எஸ்டேட் சென்று அங்கு இந்த சம்பவம் குறித்து விளக்கமாக காவல்துறையிடம் விளக்கம் அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவர் கோத்தகிரி அழைத்து செல்லப்பட்டும் சுமார் 2 மணி நேரம் விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. அங்கிருந்து குன்னூர் நீதிமன்றத்திற்கு காவல்துறையினர் அவரை ஆஜர்படுத்தினர். அப்போது அவருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அவர் நேற்று கோவை மத்திய சிறையில் அடைப்பதற்காக காவல்துறையினர் அழைத்து வரப்பட்டனர். அப்போது அவருக்கு கைகளில் வலி ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. தனக்கு கைகளில் வலி ஏற்பட்டுள்ளதாகவும் சிகிச்சை தேவைப்படுகிறது என்றும் அவர் சொன்னதாக தெரிகிறது. உடனே நேற்று நள்ளிரவில் பாத்தீங்கன்னா கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். முதல் கட்டமாக அவருக்கு இந்த கை கால் வலிகளில் அந்த பிரிவுகளில் அவருக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தற்போது அவர் சிறைவாசிகள், அதாவது பிரிசனர்ஸ் வார்டு என சொல்லப்படும் அந்த வார்டில் அவர் தற்போது அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து அவர் மருத்துவர்கள் கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருகிறார். திலகவதி. ஐஸ்வர்யா, இந்த விவகாரத்துல காவல்துறையினரோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? சிவரஞ்சனி, அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி சயான், அதாவது இந்த கொடநாடு காவலாளி கொலை வழக்கில் முக்கிய இரண்டாவது குற்றவாளியாக கருதப்படும் சயான் கேரள மாநிலம் திருச்சூர் அருகே விபத்தில் சிக்கினார். அதில் அவருடன் பயணித்த அவர் மனைவி மற்றும் 5 வயது மகள் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். இவர் ஒரு தீவிர சிகிச்சை பிரிவில், அதாவது கோவை தனியார் மருத்துவமனையில் முதற்கட்டமாக அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு 25 நாட்கள் வரை அந்த தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஓரளவு அவர் உடல்நிலை தேறிய பிறகுதான் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து இங்கேயும் அவர் அவசர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டு தொடர்ந்து மருத்துவர்களின் கண்காணிப்பில் தான் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஓரளவு அவர் உடல்நலம் தேறிய நிலையில் தான் நேற்று காவல்துறையினர் அவர் இந்த கொடநாடு வழக்கு தொடர்பாக விசாரணைக்காக அழைத்து சென்றனர். அதாவது நேற்றைய தினமே பாத்தீங்கன்னா அவர் முழு அளவு அந்த உடல்நிலை தேறியதாக நம்மால் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் சுயநலமாக அவராலேயே நடக்க முடியவில்லை. ஒரு வீல் சேரில் தான் அவர் அழைத்து செல்லப்பட்டார். கோத்தகிரியிலும் அவர் காவல்துறையின் உதவியோடு தான் நடக்க முடிந்தது. அந்த விசாரணை எல்லாமே ஒரு காவல்துறையினர் உதவியோடு தான் அவரால் செயல்பட முடிந்ததாக அங்கிருக்கும் நமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதனால் தற்போது மீண்டும் அவருக்கு இந்த உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அவர் முழுவதுமாக உடல்நிலை தேறிய பிறகு மீண்டும் அவரை அழைத்து சென்று இந்த கொடநாடு வழக்கில் விசாரணை நடத்த உள்ளதாக காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். இருந்த போதிலும் பாத்தீங்கன்னா தற்போதே அவருக்கு பாதுகாப்பு கிட்டத்தட்ட ஒரு 4 முதல் 5 காவல்துறையினர் அவர்கள் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து அவர்கள் சயானுடைய உடல்நிலையை மருத்துவர்கள் கண்காணித்த பிறகு அவர் தேறிய உடனே இந்த வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து காவல்துறையினர் திட்டமிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. சிவரஞ்சனி.